ஸ்தோத்திரம். கடந்த செய்தியை பார்த்துருப்பீங்க. என்னென்னமோ பேசணும்னு நினச்சேன், ஆனால் என்னமோ பேசியிருக்கிறேன். ஆனால் கர்த்தர் தான் அந்த செய்திகளை உங்களுக்கு ஆசீர்வாதத்து தந்திருக்கிறார். அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். சொன்னால் எல்லாவற்றையும் கர்த்தருக்காக நம்ம இழப்போம்னு சொன்னால் ரெட்டிப்பாக தந்துடுறார். அதுதான் அன்றைக்கு அவர் ஒரு சாதாரண ஒரு சின்ன பையனாக வந்தார், பிஷப்பாகமா உயர்வு. காரணம் எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக காரியத்தை செய்தார். ஆனால் இவ்வளோ யார் எந்த ஊழியக்காரரும் மற்றவங்க பேரில் போட்டி பொறாமப்படாதபடி தங்களுடைய எல்லாவற்றாலும் கர்த்தரை எந்தெந்த கிருபைகளை கொடுத்துருக்கு அதையெல்லாம் ஆண்டவருக்காக மகிமைப்படுத்தி பாருங்களேன். அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. அதை நான் செய்து பார்த்தேன். இன்றைக்கு அவர் மூலமாக நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரொம்ப பேர் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டாங்க. அவர் போனதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமாக போச்சா. சர்ச் மூலமாக லுத்தரன் சர்ச் மூலமாக போனதெல்லாம் அப்புறம் நாங்கள் போக முடியாது, தலைவர்களையே அப்புறம் நாங்கள் எப்படி போக முடியும்? அதனால் சிலர் அங்கங்கே சபையில் போயிட்டு என்னமோ வாலிப பசங்கள்லாம் கொஞ்சம் உற்சாகமாக இருந்தாங்க. என்னோட வந்த பெண்கள் எங்கூடயே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கிட்ட வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் போயிட்டார் அப்படின்னா நீங்கள் வர முடியலன்னா நாங்கள் உங்களை தேடி வரோன்னு வர ஆரம்பித்தாங்க. அப்போது எங்களுக்கு எங்கே இருந்தோன்னா உங்கள்கிட்ட சொன்ன ஜெயில் ஹில்லில் கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் இருந்தோம். அந்த குவார்ட்டர்ஸ் இல்லாமல் கல்யாணமாகி ஒரு குழந்தை, 2வது குழந்தை பிறந்திருக்குது, வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படும்போது அப்போது ஒரு கலெக்ட்ரேட்டில் ஏதாவது அங்கே வீடு காலியாச்சுன்னா ஏற்கனவே போட்டு வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ இவரும் போட்டு வச்சுருக்கார் வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் ரொம்ப கஷ்டம். ஒரு தாசில்தாருடைய ரிட்டையர்டு தாசில்தார், அவருக்கு யாரும் இல்லை. அவர் எங்களுக்கு ஒரு வீடை கொடுத்தார், ஒரு 3 ரூமு. அதில் போயிருக்கும்போது ரொம்ப தியாகராஜா ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு அங்கே கூப்பிட்டு போ, இங்கே கூப்பிட்டு போ, பாத்ரூம் கூப்பிட்டு போ அப்படியெல்லாம். அதனால ராத்திரியெல்லாம் கூப்பிடுவார். நாங்கள் அதனால இவர் சில சமயம் என்னால் முடியல சார், நேற்று கூப்பிட்டீங்க, காலையில் சொல்லிட்டு காலி பண்ணு உடனே பண்ணு அப்படின்ட்டார். குழந்தைங்கள வச்சுட்டு எங்கே போ, அதெல்லாம் தெரியாது, போனால் போயிடும், கூப்பிட்டு நீ வரல அப்படின்ன உடனே கெஞ்சி பார்த்தாரு. நான் ஒன்றும் பேசலை. அப்புறம் கடைசியில் தான் இவருக்கு ரொம்ப எங்கே போய் வீடு பார்க்குறது அப்படின்னுட்டு அவர் கூப்பிட்டார். இவர் தாசில்தார் தானே, அவர்கிட்ட வேலை. சரி, இப்போ தேடிட்டு இருக்கும்போது குவார்ட்டர்ஸ் ஒன்று காலியாச்சு. அது காலியான உடனே அந்த கலெக்டர் ஆஃபீஸில் வேலை செய்ய ஒரு நம்பியார், ஒரு நம்பியாருங்கிற குஞ்சுராமன் நம்பியார், அவருக்கு வீடு இல்லை. அப்போ அவருக்குள்ள ஃப்ரெண்டுக்கு அங்கே நிறைய பேர், அவங்க போயிட்டு தாசில்தார்கிட்ட சொல்லி கலெக்டர் பிஏ கிட்ட சொல்லி இவருக்கு தான் அந்த வீடு கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க. அப்போது அந்த பிஏ சொன்னாராம், அப்படியா சரி வேறு யாரும் இல்லையாங்கும்போது, இல்லை விக்டர் தியாகராஜன் ஒரு ஆள் இருக்கார், அவருக்கு வீடு வேண்டாம், அவர் நல்லா இருக்காருன்னு. அப்போ இவருடைய ஃப்ரெண்டுகளும் அங்கே இருக்காங்கல்ல கலெக்டர் ஆஃபீஸில் வேலை, இவருக்கு கொஞ்சம் பேர், அவங்க சொன்னா, டே அங்கே காலி ஆயிடுச்சு, உனக்கு வேண்டாங்கிறாங்க, நீ போக மாட்டேன். ஐயோ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறனே, போடா போய் சீக்கிரமாக போய் அலாட் பண்ண சொல்லு அப்படின்ன உடனே இவர் போய் சொல்லலையாம். என்னால் முடியாது, அவங்கெல்லாம் தரமாட்டாங்க, அவங்கெல்லாம் பெரிய கைங்க, அங்கே போய் அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போது அன்னைக்கு பார்த்து சரி அப்படியே என்னமோ போ அப்படின்ட்டாங்களே இவருக்கு யாரும் போய் சொல்லலை. அப்போது அன்னைக்கு பிஏ கிட்ட கலெக்டர்கிட்ட பிஏ இருக்கிறாராம், அவர்கிட்ட ஒரு 3 பேர் அவரை சேர்ந்தவங்க, அந்த மாதிரி இவருக்கு வீடு வேணுங்க அப்படின்னு சொல்லி அவர் பிஏ கலெக்டர்கிட்ட சொன்னாராம். 3 பேர் வந்திருக்காங்க சார், இந்த மாதிரி அவருக்கு வீடு வேணுமான்னு. அப்போது அவர் சொன்னார், ஏன் இதுக்கு ரெக்கமெண்ட் எதுக்கு, காலியாச்சுன்னா கொடுக்க வேண்டியது தானே, வேறு யாரும் இல்லையே. அவர் ஒருத்தர், இல்லை சார் வேற ஒருத்தர் இருக்கார், அவருக்கு வீடு வேண்டாம், அவர் வீடு இருக்குது, அவங்க அப்பா வீட்டில் இருக்காங்க, போய் சொல்லியிருக்குறாங்க. அப்போ அவர் சொன்னாரா, போட்டிருக்காரு அவர் எனக்கு வீடு வேணும், போட்டிருக்கிறாரு அப்படின்னாங்களாம். அப்போ சொன்னாராம், அப்படின்னு சொன்னால் அப்படி நான் கொடுக்க முடியாது, அதனால் நீங்கள் ஒன்று செய்யுங்க, அந்த ஆளுக்கு யாரும் வரலையா, இல்லைங்க அவருக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது
அதே வருஷத்தில் வந்திருக்கிறவங்க. அதனால் நீங்கள் பிஏ கிட்ட சொன்னாராம் 2 சீட் எடுத்து இந்த 2 பேர் குஞ்சராமண்ணன் நம்பியார் விக்டர் எழுதி டேபிளில் போட்டு அந்த 3 பேரில் ஒருத்தர் நீங்கள் எடுங்க, யாருக்கு விழுகுதோ அதை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துர்லாங்கும்போது தயங்கிட்டு சரி சரி சார் அப்படின்ட்டு இருக்காங்க. அதனால் ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. அதை அவங்களே அந்த சீட்டை எடுக்கும்போது அதில் விக்டர் தியாகராஜன் இருந்துச்சு. அவங்க வெளியில் போயிட்டு பேசிட்டு போனாங்களாம். உடனே இவருக்கு வந்து ஆர்டர் வந்துச்சு. அங்கே போனோம். அங்கே போய் இருக்கும்போது கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ தான் இந்த ஊழியங்களெல்லாம் செய்துட்ருக்குறேன். இந்த ஊழியங்களெல்லாம் அதுக்கப்புறம் அவரும் குருவானவர் போயிட்டார். எல்லாம் செதறிட்டாங்க. சில பெண்கள் அங்கிட்டு இருக்கு. அந்த சபையில் ஒரு தம்பி இருந்தது. அது ரொம்ப அந்த ஃபேமிலி ரொம்ப லூத்தரன் சர்ச்சில் அட்டாச்சாக இருந்தாங்க. ரொம்ப பிரியமாக இருந்தாங்க. அந்த ஜெயக்குமார் ஐயர் பிஷப்போட அந்த தம்பி வந்து இங்கே ஜேஎஸ்எஸ் காலேஜில் பிஃபார்மோ என்னமோ படிச்சுட்டு இருக்குது. ஊழியத்துக்கும் எங்களோட எல்லாம் அந்த 10-15 பசங்களோட இந்த தம்பியும் சின்ன பசங்க தான், எல்லாம் ஐயர் எல்லாம் ஒரே வயசு. அப்போது போனதுக்கப்புறம் இன்னைக்கு கார்டன் ஃபேக்ட்ரியில், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அங்கே ஹாஸ்பிட்டலில் அந்த சாம் கிங்ஸ்லி வேலை செய்கிறாரு. இங்கே ஊட்டியில் ஒய்எம்சிஐக்கு கீழே ஒரு மருந்து கடை, அதாவது ஈடன் ஒரு மருந்து ஷாப் வச்சுருக்கார் ஈடன் அப்படின்னுட்டு. என்ன கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த தம்பி அக்கா நீங்கள் நல்லா ஊழியம் செய்கிறீங்க, இப்போ என்ன பண்ணுறீங்க செய்துட்ருக்கு. அப்போது சிலரை கூட்டிகிட்டு வரும் அந்த தம்பி. அதே போல் என்னையும் சில இடங்களில் ஊட்டிக்குள்ளேயே ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணிவிட்டு நாங்கள் 5-6 பேர் 7-8 பேர் போவோம். அப்போ எல்லாத்துக்கும் அது அன்றைக்கி பிரயோஜனமாக இருந்துச்சு. எனக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு. ஊழியத்தை விடலை. அப்போது அந்த அளவுக்கு இல்லை, பல எல்லா இடங்களுக்கும் போவாங்க. நாங்கள் ஊட்டிக்குள்ளேயே தெரிஞ்சவங்க வீட்டில் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது ஒரு நாள் இந்த தம்பி சொல்லிச்சு, அக்கா நீங்கள் ஒரு ஊழியக்காரரை கூட்டிகிட்டு வர்றேன், அவர் நல்ல வரம் பெற்ற ஊழியக்கார், தீர்க்க தரிசன ஊழியம், அதனால் அவரை கூட்டிகிட்டு வரேன். நான் சொன்னேன், இந்த மாதத்தில் ஒரு கூட்டம் வைக்கணும், ஜனங்களெல்லாம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு. சரி அப்போ நான் கூப்பிட்டு வர்றேன்னு சொல்லிவிட்டு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு நல்ல வரம் பெற்ற ஒரு ஊழியக்காரரை கூட்டிகிட்டு வந்துச்சு. அந்த கூட்டிகிட்டு வந்து 9 மணிக்கு கூட்டம், அதனால் நீங்கள் வாங்கன்னு சொல்லும்போது அவர் அந்த ஊழியக்காரர் பெரிய சந்தோஷமாக வந்திருக்கிறார். என்னை பற்றி அதிகமாக சொல்லியிருக்குது அந்த கிங்ஸ்லி சாம். அப்படியா, சரி சரி வர்றேன். ஊட்டின்னு வரும்போது எல்லாத்துக்கும் ஊழியக்காரர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி வர்றேன்ட்டு வந்திருக்கிறாரு. வந்து குவார்ட்டர்ஸ், கவர்மெண்ட் 3 ரூம் தான். ஒரு பெட்ரூமு, ஒரு கிச்சன், ஒரு சின்ன முன்னாடி ஒரு ரூமு, அப்புறம் வெளியில் 9 வீடு, நடு வீடு, 5ஆவது வீடு நான். வாசல் அங்கேருந்து அது வரைக்கும் சிமெண்ட்டு நல்லா போட்டிருக்குறாங்க. அதனால அங்கே தான் நான் ஊழியம் பண்ணிகிட்ருக்கிறேன். லூத்தரன் சர்ச்சு கூட அங்கே தான் போகிறது வர்றது. கீழே லூத்தரன் சர்ச்சு, நாங்கள் எல்லாம் வந்து எனக்கு வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. அப்போது அங்கே தான் இப்போ கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். வருவேன் எல்லாம் செவ்வாய் வெள்ளி இது எல்லா நாளும் வருவாங்க. அதுபோல் ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ண உடனே சரிங்கன்னு சந்தோஷமாக இருக்காங்க. அன்றைக்கி அவரை கூப்பிட்டு வந்தாச்சு. அவர் கூட்டிகிட்டு வந்து அவர் உள்ளே விட்டுட்டு, சின்ன குவார்ட்டர்ஸு விட்டுட்டு, இந்த சாம் சொல்லிச்சாமா, பிரதர் இருங்க நான் வந்துடுறேன், போயிட்டு வந்துடுறேன், இப்போது சொல்ல வேண்டிய இருக்கிறாங்க. சரின்னு போயாச்சு. இவர் வந்ததும் பார்த்ததும் ஸ்தோத்திரம் பண்ண, வாங்க ஐயா வரேன் உட்காந்து உள்ளே வந்தார். அந்த ஒரே ஒரு பெரிய ஒரு பெட்ரூம், அதில் வந்தார். ஒரு டீ கொடுத்தேன். அதுக்கப்புறம் நான் சமையலெல்லாம் அது கொஞ்சம் அங்கே யார் என்ன செய்கிறாங்க அதை பார்க்கணும், அதை பார்த்துட்ருந்தேன். அப்போது சரியாக 9 மணிக்கு சொன்ன மாதிரி எல்லா ஜனங்களும் வந்துட்டாங்க. எல்லாம் வந்து உட்காந்துட்ருக்காங்க. வாசல்லையும் எல்லாத்துக்கும் இன்றைக்கும் தெரியும், வாசலில் நிறைய பேர் உட்காருவாங்க. இங்கேருந்து உள்ளே ஜெபம் பண்ணிட்டு வெளியில் போனால் அங்கேருந்து வருவாங்க உள்ளே. அப்படித்தான் நடந்துச்சு. அப்போது போய் இவங்க எல்லாம் ஜனங்கள் எல்லாம் வந்து உட்காந்துட்டாங்க. அப்போ இவர் சாம் தம்பியும் வந்துருச்சு.
இவர் இப்போது அவரை பற்றி இவர் பெரிய ஊழியக்காரரு, இந்த சாம் தம்பி சொல்லு வரம்பெற்ற ஊழியக்காரரு. நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க, நீங்கள் கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது தெரியும் அப்படின்ட்டு அவரை நம்ம வாழ்த்தி வரவேற்போன்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு. நானும் உட்காந்துருக்குறேன். அப்போது இவங்க எந்திரிச்சு நின்னார். அந்த ஊழியக்கார் எந்திரிச்சு நின்றுட்டு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள், இயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்ட்டு இந்த பிரதர் சொன்னார். ஊட்டியில் இது பெரிய ஊழியக்காரி, இவங்களை பற்றியும் சொன்னார், நல்ல ஊழியக்காரின்ட்டு. அதனால நான் சந்தோஷமாக வந்தேன். சந்தோஷமாக வந்து உள்ளே வந்த உடனே எனக்கு ரொம்ப ஏமாற்றமாயிருச்சு. இது என்ன, இது குவார்ட்டர்ஸில் ஒரே ஒரு பெட்ரூமு, இந்த பக்கம் சின்ன கிச்சன், சின்ன வழி வாசல். நான் இப்படி நினைக்கலையே, தெரியலையே, எனக்கு தெரியலையே. ஆண்டவரே இது என்ன, ஒரு வேளை பெரிய பெரிய கூட்டங்கள் என்னை கூப்பிட்டு போனாங்க, பேசினாங்க, எல்லாம் பண்ணாங்க. இன்றைக்கி இது எனக்கு ஒரு உங்கள் சித்தமாக என்னன்னு தெரியல. ஆனாலும் கூட நான் உங்களை நம்புகிறேன் ஆண்டவரை, நேசிக்கிறேன் ஆண்டவரை. அதனால் இந்த கூட்டத்துக்கு என்ன சொல்வீங்களோ அதை நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு ஒரு சின்ன கூட்டம் வரும். என்னப்போ சொல்வீங்களோ சொல்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நான் கண்ணை மூடி அப்படி கண்ணை மூடினாராம். வந்து ஒரு 8:45 மணிக்கு கண்ணை அப்படி மூடின உடனே அவர் முன்னால் அந்த பெட்ரூம் ஜன்னல் கண்ணாடி ஜன்னல் ஸ்க்ரீன் எடுத்து விட்டுருக்குறேன். அதுக்கு முன்னால் நின்று முன்னால் முழங்கால் பிடி போட்டு ஜெபம், ஆண்டவரை என்ன செய்ய போகிறேன், என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு கண் அப்படி மூடினாராம். மூடினவனே யாரோ ஒரு முகத்தில் ஒரு டார்ச் அடித்தாங்களாம். டார்ச் அடித்த உடனே நல்லா அப்படி திறந்து பார்த்தா ஒரு பெரிய சூரியன் மாதிரி வருது, உள்ளே வருது ஒரு பெரிய வெளிச்சம். இப்படின்ட்டு வருதான், அசைஞ்சு வருது. அந்த ஜன்னல் வழியில் அந்த வெளிச்சம் அப்படி அசைஞ்சு வந்து அந்த இந்த பக்கம் இருக்கிற இந்த பீரோ அதை அப்படியே மூடுதான். அப்புறம் இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் ஒரு பீரோ இருக்கு, அதையும் மூடிச்சா. அது பக்கம் இந்த பக்கம் ஒரு கட்டில், இந்த பக்கம் ஒரு கட்டில், அதையும் மூடுதான். உட்கார்ந்து இருக்கிற அந்த சோஃபா அதையும் மூடுதான். அப்படியே மேலே ரூஃபு அதையெல்லாம் மூடுதான், ஸ்லாபு அதையெல்லாம் அந்த வெளிச்சம் அப்படியே சுடராக வந்து அதெல்லாம் அப்புறம் போகுதாம், முன்னாள் ரூமுக்கு போகுதா, கிச்சன் பக்கம். உடனே இவர் திரும்பி முழங்காலேருந்து இப்படி திரும்பி பார்த்தாரா, சமையல் ரூமுக்குள்ளே போகுதா அந்த அந்த ஒளி சமையல் ரூமுக்குள்ள, அங்கேயும் அப்படி சுற்றி அந்த முன்னால் ஒரு ரூம் அதையும் சுற்றி அப்படி வெளியில் போச்சு. அவர் நடுங்கிட்டாராமா, நடுங்கிட்டு வாய் வரலையாம், வாய் அடைச்சிருச்சான். அப்படியே கொஞ்சம் நேரம் நின்று அப்படியே ஒன்றும் பேசாமல் அதுக்கப்புறம் அழுது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டார். ஆண்டவரே நான் என்னமோ அற்பமாக நினச்சேன், நான் அங்கேருந்து வந்தேன், இது ஒரு பெரிய கூட்டம் நடத்தும் போல் இருக்குது, இந்த தம்பி இந்த சகோதரி பற்றி அவ்வளோ பிரமாதமாக சொன்னாங்க, நல்ல ஊழியக்காரின்ட்டு நான் நினச்சது ஹால் எடுப்பாங்க இது பண்ணுவேன், அப்படித்தானே போகிறேன். இது ஒரு சின்ன குவார்ட்டர்ஸில் வந்து இப்படி நான் நினச்சது தப்பு ஆண்டவரே. இந்த வீட்டு பிள்ளாக நீங்கள் விளாவுறீங்க, ஆவியானவர் விளாவுறீங்க, சகோதரியோட கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. நமக்கு என்ன நான் நன்றி சொல்கிறதுன்னு தெரியல, கனம் பண்ணுறவங்க இப்படியா கனம் பண்ணுவீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக உட்காந்தேன். எனக்கு என்னன்னு தலையிலிருந்து கால் வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. என்ன பேசணும், என்ன செய்யணும், ஐயோ இப்படியா ஊழியக்காரர்களை இப்படி ஆண்டவர் கனம் பண்ணுவாரா, அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நமக்கே தெரியாது, ரகசிய ஆசீர்வாதம் இதனுடைய பேர், கர்த்தர் உடைய ரகசிய ஆசீர்வாதங்க. தெரியாது, ஆனால் சரியான நேரத்தில் தெரியும். உட்கார்ந்த உடனே நான் பார்க்குறேன், தொதுவர்கள் வர்றாங்க, படுகர்கள் வர்றாங்க, கன்னடியர்கள் வர்றாங்க, ஒவ்வொரு பாஷையில் உள்துடிசி அப்படிங்கிறாங்க அந்த தொதுவர், ஒலங்கிதியா அப்படிங்கிறாங்க படுகர், சென்னங்கிதியா அப்படிங்கிறாங்க கன்னடியர். இப்படி பல மக்கள், இந்து மக்கள் அத்தனை பேர் வந்து குண்டு குண்டா 2 மூக்குத்தி, கழுத்தில் பெரிய அட்டியல் பதக்கம், மாட்டல், கை நிறைய கண்ணாடி வளையல், காலில் தண்டை கொலுசு, எல்லாம் வந்து 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 உட்காடுறாங்களாம், எல்லாம் உட்காடுறாங்களாம், சந்தோஷமாக உட்காந்துருக்காங்க எல்லாம் இந்து மக்கள். எல்லாம் பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு குங்குமம் அதெல்லாம் எடுன்னு சொல்கிறதில்ல, அதெல்லாம் சொல்ல மாட்டேன் நான்.
எல்லாம் வந்து இதில் சிலர் தான் ஒருத்தர் கூட அங்கே நாகரிகம் இல்லையா, எல்லாம் சாதாரண மக்கள், சாதாரணமாக வேலை செய்கிறவங்க, கூலி வேலை செய்கிறவங்க, சொந்த தோட்டங்களை வச்சிட்ருக்கவங்க, வீட்டில் இருக்கிற அந்த பெண்களெல்லாம் வந்த உடனே இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக, எங்களுக்கு ஆச்சரியம் இல்லை, எனக்கு தான் தெரியுமே நான் ஊழியம் செய்கிறதே அந்த மக்களுக்கு வாசல் வரைக்கும் உட்காந்து. அதில் சிலர் தான் நல்ல சாரி கட்டி கொஞ்சம் நாகரிகமாக வந்தவங்க. அவங்க ஒரு 90 பேர் வந்தால் ஒரு 20 பேர் இவங்க வருவாங்க. எல்லாம் உட்காந்தாங்க, எல்லாம் உட்காந்து பார்த்தாங்க, எல்லாம் கேட்டாங்க. எல்லாத்துக்கும் ஆச்சரியம், எனக்கு ஆச்சரியம் இல்லை. அவங்க தான் வந்து அவங்களுக்கு நிறைய அற்புதங்கள் ஆண்டவர் செய்தார். எத்தனை வருஷம் அங்கே இருந்தோன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அந்த சின்ன வீட்டில் 25 வருஷம் எங்களுக்கு கொடுத்தது. அவர் எங்களை தெரிந்து கொண்டு அந்த பெரிய அந்த அதிகாரி, அந்த கலெக்டர், அன்னைக்கு டிஎம்கே ஆட்சியில் இருந்தவர், அவர் சீட்டு போட்டு எடுங்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஆச்சரியம் இல்லை. எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க, சீட்டு போட்டு இந்த தியாகராஜுக்கு வீடு கிடச்சிருக்கு. யார் போட்டதுங்க, யார் வர வச்சது? இன்னொருத்தர் 2 பேருக்கு மத்தியில் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மகனாக இந்த தியாகராஜ மாட்டினார். உள்ளே வந்ததுக்கப்புறம் 25 வருஷம் சாதாரணமாக எல்லாம் வெறும் கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸுங்க. என்ன தப்பு இப்போ அது இதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நடந்த உடனே கலெக்டருக்கு போகும், கலெக்டருக்கு போய் அவர் உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அப்படித்தான் சண்டை போடுறதோ இல்லைன்னா எதாவது குடிச்சிட்டு வந்து வந்து வீட்டுக்குள்ளே வர்றதோ, இப்படி பல காரியங்களெல்லாம் செய்கிறவங்கள உடனே அவங்க அப்படி குவார்ட்டர்ஸில் இப்படி இருக்காங்கன்னு. ஆனால் என்னை குறித்து நிறையா பேசுகிறாங்களா, எப்படி சரியான பாட்டு சத்தம், நைட்டு ப்ரேயரு, பகலில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அப்படி நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் யாரும் போய் கலெக்டர் ஆஃபீஸில் சொல்லவே கிடையாது. எல்லாம் வருவாங்க, சொல்லுவாங்க, வாசலில் உட்காந்துருக்குறாங்க. இது என்ன ஜனங்க போக வர்றதுக்கு இப்படி ஒதுங்கி ஒதுங்கி உட்காருவாங்கங்க. வாசல் ஃபுல்லாக இருப்பாங்க, நல்ல வேலை சிமெண்ட் போட்டிருக்குது. அப்போ சொல்லுவாங்களாம், பாரு வாசலில் நிறைஞ்சு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. போகும்போது வரும்போது இப்படி கொஞ்சம் இடம் விடுறாங்க, அங்கே கொஞ்சம் டாய்லெட் இருக்குது, அதெல்லாம் இங்கே வர்றவங்களெல்லாம் கொஞ்சம் அசுத்தம் பண்ணுவாங்க. இத்தனை காரியம் நடந்தும் யாருமே போய் சொல்லலை. 25 வருஷம் குவார்ட்டர்ஸில் இருந்தோம், எல்லாத்துக்குமே தெரியும். குவார்ட்டர்ஸில் 25 வருஷம் அந்த ஊழியத்தை செய்தாங்க. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் இல்லை எங்களுக்கு. அது இன்னைக்கு நினச்சாலும். அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் இவர் 3 மாதம் கொடுப்பாங்க. ரிட்டையர்ட் ஆகி ஒரு 3 மாதம் இருக்கலாம் கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில். அதுக்கப்புறம் காலி பண்ணால் போதும், மெதுவாக எடுத்துகிட்டு. இவருக்கு அங்கேருந்து வர்றதுக்கு இஷ்டம் இல்லை. அந்த 3 மாதம் அவர் அங்கே இருந்தார். காலையில் அங்கேயே குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே நாங்கள் இப்போ புதுசாக குடியிருக்கிற வீட்டுக்கு வருவார். அங்கே வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டிவி பார்த்துட்டு போவார். அப்படி இருந்த சமயத்தில் எனக்கு கொஞ்சம் விரோதமாக இருக்கவங்க சொன்னாங்களா, என்ன பெரிய ஊழியக்காரி, என்னென்னமோ ஜாதி ஜனம் அத்தனையும் வெறும் இந்து மக்களாக வர்றாங்க, ஒருத்தரையும் கூட ஞானஸ்நானம் எடுங்கன்னு சொன்னதே கிடையாது. முழுசு ஆண்டவருக்குள்ள இருந்தாங்க அவங்க. இல்லையா, இது தாங்க சடங்கு, ஞானஸ்நானம் ஒரு சடங்கு. அப்போ அவங்க அத்தனை பேரும் ஏசு அப்படியே அக்கினி மாதிரி இருந்தாங்க. எங்கிட்ட வர்றவங்களும் இன்றைக்கும் அப்படித்தான் இருக்காங்க. இன்றைக்கும் கிறிஸ்தவங்களுக்கு புத்தி சொல்கிற அளவுக்கு இந்து மக்கள் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து அவங்க இருதயத்தில் இருக்கிறார். அதனால எல்லாம் சொன்னாங்களா, என்ன பெரிய ஊழியக்காரன்ட்டு போகிறீங்கங்க. அந்த அம்மாவும் அந்த ஐயாவும் டைவர்ஸ் ஆயிடுச்சு, அவங்க பிரிஞ்சிட்டாங்க. அவர் ஒரு வீட்டில் இருக்காரு, இவங்க ஒரு வீட்டில் இருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் சிலர் வந்து எனக்கு நன்மை தேடுறவங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாட்ச் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. பார்த்தா அங்கே போனால் அவர் வாங்க உட்கார். அப்புறம் அந்த மாதிரி இங்கே ஜாமானங்கள் எல்லாம் கொண்டு போயாச்சு. எனக்கு குவார்ட்டர்ஸில் இருக்குன்னு இந்த 3 மாதம் ஏன் விடணும், அதனால் உட்காந்துருக்குறேன். காலையில் குளிச்சுட்டு போவேன், வீட்டில் போய் தான் டிஃபன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் சொன்னாராம், இப்படி அநியாயமாக அந்த சகோதரியை புருஷனை விட்டுட்டு என்ன பெரிய ஊழியக்காரின்னு பாருங்க. என்ன ரொம்ப பொய் பேசுகிற ஜனங்கள். அது ஊழியக்காரர் பேரில் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். எங்கள் அந்த வீடு வந்து எனக்கு குவார்ட்டர்ஸுங்க. 25 வருஷம் யாருமே ஊழியம் செய்ததில்லை. லைன் வீடு, வரிசையாக கீழே மேலே எல்லா ஸ்டாஃப், எல்லா ஆஸ்பத்திரி வந்து கலெக்டரேட்டு, எல்லா தாலுக்கா ஆஃபீஸ்
நிறைய ஹவுசிங் யூனிட்டு அத்தனையும் இருந்த இடத்துல இந்த சிறப்பான ஊழியத்தை ஒருத்தரும் தடை சொல்லலைங்க. இவங்க எல்லாம் வந்தவங்களெல்லாம் இந்த வெளியிலேருந்து வந்தவங்களெல்லாம் கிராமம் அட்டி இதெல்லாம் போவாங்க எஸ்டேட்டு. அதுக்கப்புறம் என்னுடைய குவார்ட்டர்ஸில் இருக்கவங்க சாயங்காலம் எங்கிட்ட வருவாங்க. எல்லாம் போட்டோன்னு சொல்லி தான் நாங்கள் பார்த்துருந்தோம் அப்படின்ட்டு வருவாங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு சந்தோஷம் இல்லையா? ஊழியக்காரராக இருக்கீங்களா, பார்த்துட்ருக்கீங்களா? கர்த்தர் எவ்வளோ கனம் பண்ணுவார் தெரியுமா? நான் கனம் பண்ணாருங்க, என்னை கனம் பண்ணார். அதனால தான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நீங்களும் கர்த்தரை கனம் பண்ணி பாருங்க. நீங்கள் யாரையும் பார்க்க, அவங்க பேசுகிறாங்க இவங்க பேசுகிறாங்க, இந்த ஊழியம் செய்ய முடியாது, எனக்கு வீடு இல்லை வாசல் இல்லை, வீட்டில் பிரச்சனை, பிள்ளைக்கு கீழ்ப்படியறது இல்லை, பையன் அதை எதையும் பண்ணுறான், என்ன வேண்டாங்க, ஒன்றுமே நீங்கள் நினைக்க வேண்டாம். கர்த்தருக்குன்னு நீங்கள் ஊழியத்தை செய்து பாருங்கள். நாளடைவில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்படி என்ன ஆசீர்வதிச்சார்? அந்த குவார்ட்டர்ஸில் அப்படி செய்வாங்களா யாராதும்? இது வரைக்கும் சரித்திரம் கிடையாது. சரித்திரம் நீங்கள் ஜெயில்கள்னு நீங்கள் வந்து கொஞ்சம் விசாரித்து பாருங்கள், என்னென்ன இருக்குது அந்த ஜெயில்கள் முழுவதும். ஒரு சிற்றூர் மாதிரி இருக்குது, எல்லாம் அங்கே இருக்குது. இப்போவும் நிறைய அந்த ஜெயில்களை சுற்றிலும் பெரிய பெரிய கட்டடங்கள், பெரிய பெரிய ஆஃபீஸுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதில் வீட்டை சீட்டு போட்டு எடுத்து எங்களுக்கு கொடுத்துட்டாருங்க. எல்லாரும் அவங்க எல்லாம் வெளியில் சத்தம் போட்டு போனாங்களாம். கலெக்டர் கூட ஏதோ பேசிட்டு போனாங்களாம். ஆனால் எங்களுக்கு கிடச்சி. காரணம் என்ன? அதில் அர்ப்பணிப்போடு இருந்ததுனால எனக்கு ஒரு குவார்ட்டர்ஸ் வீடு இல்லையா, உங்களுக்கு சர்ச் இல்லையா, உடைச்சிட்டாங்களா, பாடி துதிக்கும்போது வெளியில் துரத்துறாங்களா, பயப்படாதீங்க. ஆண்டவர் தெரிந்து கொண்டார். உங்கள் ஊழியம் நீங்கள் உண்மையாகவே கடவுளுக்குன்னு ஊழியம் செய்தீங்கன்னா கொடுப்பாருங்க. இது நான் பொய் சொல்லலை. அந்த ஊழியக்கார் வந்து பாராட்டிட்டு போகிறார். எங்கிட்ட தனியாக கூப்பிட்டு, நீங்கள் கிரேட்டாக வர போகிறீங்கம்மா, நீங்கள் என்ன செய்தீங்களோ எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். என்ன வீட்டுக்குள்ளே அப்படி நான் அற்பமாக நினச்சி உட்கார்ந்தேன். வீட்டுக்குள்ளே அப்படி பரிசுத்த ஆவியானவர் அப்படியே நுழைஞ்சு நடுங்கிட்டேன். நான் சாதாரணமாக உங்களை நினச்சேன். இன்றைக்கி உங்களை பற்றி எப்படி நினைக்கிறாங்களா? அதற்கப்புறம் நான் சின்ன பிள்ளையில குழந்தையில தானே ஞானஸ்நானம். அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் முழுக்க ஞானஸ்நானத்துக்கு முயற்சி பண்ண எடுக்கவே முடியல, அந்த சந்தர்ப்பமே கிடைக்கல. அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். நான் செப்டம்பர் 8ஆம் தேதி பிறந்தேன். என் பேர் மேரின்னு வைக்க வேண்டியது எங்கள் அப்பா வைக்கல. எனக்கு முந்தி ஒரு பொண்ணு பிறந்திருக்கு, அதுக்கு மேரின்னு வச்சுட்டார். மேரி ஸ்வர்ண ரத்தினம்னு வச்சாராம். அதுக்கப்புறம் எனக்கு ஏன் வைக்கலன்னு அக்காவுக்கு வச்சுட்டேன், அதனால் வைக்கல. எனக்கு ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் இந்த கன்னிமரியாளுடைய பேர் எனக்கு ஏன் வைக்கல, எனக்கு சங்கடமாக இருக்கேன். எஸ்தர் நல்ல பேர் தான், மரியாள் பிறந்த அது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு நாள் வந்தது, ஒரு கன்வென்ஷனுக்கு போனேன் ஈரோட்டில். அங்கே காவேரி ஆற்றுல பல முக்கியமானவங்க வந்திருக்குறாங்க. எல்லோரும் இன்றைக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறவங்கெல்லாம் வாங்க, எல்லாம் வேனில் கூப்பிட்டு போனாங்க. சந்தோஷமாக நானும் போனேன். அங்கே நிறைய மிஷினரிகள் வெள்ளைக்காரெல்லாம் இருந்துருங்க. அப்படி எனக்கு அந்த ஞானஸ்நானம் அப்படியே என்ன அதில் அப்படி அமிழ்த்தும் போது கண்ணை மூணவுடனே பரலோகம் தெரிஞ்சுங்க. பொய் சொல்ல மாட்டேன், அதில் சிலுவை போட்டு பேசுகிறேன். கண்ணை மூணவுடனே உள்ள ஒரு பரலோகம் தெரியுதுங்க. எனக்கு என்னன்னு தெரியல, தண்ணி தெரியல. நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்போ நினச்சாலும் எனக்கு உடம்பெல்லாம் நடுங்க, சந்தோஷம். அப்படி வெளிச்சம் பரலோகம். அதுக்கப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் ஆவியானவர் என்னை நிரப்பினார். அதற்கப்புறம் தாங்க இந்த ஊழியம். நம்மளை பேர் சொல்லணும், முத்திரை போடணும். ஆவியானவர் இது முத்திரையாக்கும். இது பரிசுத்த ஆவியானவர் ஒரு சீல் முத்திரை. அந்த முழுக்க ஞானஸ்நானம் எடுத்ததுக்கப்புறம் பல வரங்கள் ஆண்டவர் கொடுத்தார். நீங்கள் எடுத்திருக்கீங்களா? முழுக்க ஞானஸ்நானம் எடுத்திருக்கீங்களா? எடுக்காதவங்க எடுங்க. ஊழியத்துக்குன்னு கூட இல்லை, நீங்கள் சாதாரணப்பட்டவங்க கூட ஒரு முழுக்க ஞானஸ்நானம் எடுத்தீங்கன்னா விசுவாசத்தோடு எடுத்து வெளியில் வந்த உடனே ஆவியில் நிரப்பப்படுவீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னை போல என்ன காட்டிலே பெரிய காரியங்களை செய்வேன். அவர் என்னென்ன செய்தார், நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். ஞானஸ்நானம் எடுத்த உடனே பரிசுத்த ஆவியானவர் ஒரு பேரில் இறங்கினார் இல்லையா? நான் நினைக்கவே இல்லை. உள்ளே போகும்போது பரலோக காட்சி வெளிச்சம், வெளியில் வந்த உடனே ஆவியானவர் நிரப்பினார். என்னென்ன சர்டிஃபிகேட் பாருங்க. இதெல்லாம் பொய் பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? ஒரு காலம் பொய் பேச மாட்டேன். யாரையும் ஏமாத்தலை, யாரையும் வஞ்சிக்கலை, யாருக்கிட்டையும் வாங்கிட்டு இல்லைன்னு சொன்னதில்லை. எல்லாம் எங்கே
அங்கே பிள்ளைகளுக்கு தான் நகை கடை போனால் இவ்வளவு நகையை கொடுத்து விடுவார் இந்த மார்வாடி. போங்க போங்க சந்தோஷம்னு ஒருத்தர் இருக்கார், போங்க போய் செலக்ட் பண்ணிட்டு கொண்டு வாங்க. ட்ரெஸ் எடுத்தாலும் அப்படித்தான், வீட்டில் போய் பணம் கொடுத்து விடுங்க. இன்றைக்கி நம்புகிறாங்க. நான் பேசிகிட்டு இருக்கிறேன்னே இந்த ஜாய் டிவி அதில் பெனட் செல்வின் ஜாஸ்மின் அவங்க ஒரு நாள் சொல்கிறேன், நான் வந்து காசு கொஞ்சம் இந்த வாரத்தில் இல்லை 2 நாள் கழிச்சு அனுப்புகிறேன் அப்படின்னு ஒன்றா, ஐயோ நீங்கள் என்ன இந்த காசு விஷயத்தில் நீங்கள் சூப்பருங்க, உங்களை குறையே சொல்ல மாட்டோன்னு அந்த அம்மா வாய் நிறைய சொல்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயோ காசு விஷயத்தில் உங்களை நாங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டோம், கரெக்டாக நீங்கள் கொடுப்பீங்க அப்படி இப்படியெல்லாம் சில காரியங்கள் உண்மையாக இருக்கணுங்க. இதுதான் ஊழியக்காரரோட ஆசீர்வாதம். இப்போ நம்ம ஜெபம் பண்ணலாமா? இந்த ஊழியக்காரர் பாருங்க, இப்படி தான் இப்படி உங்களை தெரிந்து கொண்டாருன்னா நிச்சயமாக உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். பேர் சொல்ல அழைப்பார், உங்களோட கூட இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் எங்கெங்கே போகிறீங்களோ வர்றீங்களோ ஊழியம் செய்கிறீங்களோ அதெல்லாம் உங்களோடையே இருக்கிறார். அப்படி அசைவாடிட்டு வருதா அந்த அந்த பெரிய வெளிச்சம், அப்படி அசைவாடி போகுது. அத்தனை பேர் வந்து உட்கார்ந்துருந்த வெறும் சாதாரண மக்கள், வசதியுள்ளவங்க, எல்லாம் இந்து மக்கள். எனக்கு பெரிய ஊழியம், என்னுடைய ஊழியம் என்னென்னா முதல்ல முக்கியம், ஆண்டவர் அறியாத மக்களுக்கு மத்தியில் செய்துட்ருக்கேன், இன்னும் செய்துட்ருப்பேன். நான் அவங்கள மிஸ்கைடு பண்ண மாட்டேன். உண்மையான ஜீவனுள்ள தேவனை அவர்கள் அறிந்து கொள்ளணும். அவனுடைய வருகையில் எல்லாருமே எடுத்துக்கொள்ளப்படணும். அதுதான் என்னுடைய ஆசை. சீக்கிரமாக வரப்போகிறார். நான் மரிப்பதற்குள்ளாக நான் இன்னும் பல காரியங்களை செய்வேன். இன்றைக்கி பேசிகிட்டு இருக்க எத்தனையோ பேர் இந்து மக்கள் என்னோட பேசுகிறீங்க, நிறைய பேர் பேசுகிறீங்க, கூப்பிட்டு சொல்கிறீங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை எடுப்போம், போன வர மாதிரியே பாதத்தை பிடிப்போம். அதை எனக்கு சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. பாதத்தை பிடிப்போம், மடியேந்துவோம், கண்ணீர் சிந்துவோம், கரங்களை நீட்டுவோம். கொடுக்குறாருங்க, கொடுக்கறத நம்ம கை நீட்டணும் இல்லையா? யாராவது கொடுத்தா சும்மா கொடுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சர்வ வல்லமை உலகமும் அண்ட சராசரத்தை உண்டாக்குனவர், பூமியும் வானமும் சொந்தம். அப்படிப்பட்ட ஆண்டவர் கொடுக்குறாருங்க, அவரை விடக்கூடாது. பிடிச்சுங்க, பாதத்தை பிடிச்சுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. போன வாரமும் அதே செய்தாங்க, இந்த வாரமும் செய்கிறாங்க ஆண்டவரே. நான் என்ன அவங்கள மிஸ்கைட் பண்ணல ஆண்டவரே, நான் பெற்றுக்கொண்டதை நான் அவங்களுக்கு சொல்கிறேன். நான் பெற்றுக்கொண்டதை நான் இப்படியெல்லாம் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் உருண்டு பரண்டு இப்படியெல்லாம் நான் உபவாசம் பண்ணி இப்படியெல்லாம் செய்ததை ஆண்டவர் அவர்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நான் பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவர்களும் பெற்றுக்கொள்ளணுமாண்ட. யாம் பெற்ற இன்பம் வையாகம் பெருகன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோமே, அதுபோல் ஆண்டவரே நீங்கள் அவங்களை ஆசீர்வதிங்க. திருமணமாகாத பிள்ளைங்க, குழந்தை இல்லாத மக்கள், பிரிந்து வாழ்கிற மக்கள், கடன் பிரச்சனையில இருக்க மக்கள், வீடு வாசல் இல்லாத ஊழியக்காரர்கள், ஆண்டவரே போராட்டம் நிறைந்த ஊழியக்காரர்கள், வயதானவர்கள் கீழே விழாதபடி காத்துக்கொள்ளுங்க. கீழே விழுந்தாங்கன்னா அதுக்கப்புறம் மறிக்கிற வரைக்கும் அவங்க எந்திரிக்கிறது இல்லை. ஆண்டவரே கர்த்தாவே, தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகள் வீடுகளில் குடியிருந்துட்டு காலி பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்கிறாங்க. பத்திரத்தை வாங்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஐயோ என்ன வேதனையோட அழுகிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, காலி பண்ண வைக்க முடியல, வீடும் கிடைக்க மாட்டேங்குது, இப்படி அநியாயமாக எங்களை ஏமாத்துறாங்கன்னு சொல்லி வேதனையோடு இருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற பல பிரச்சனைகள் ஆண்டவரே. எல்லா பிரச்சனைகளும் நான் சொல்கிறதுக்கு முதல்ல நீர் அறிவீர். உடனே ஆண்டவரே அற்புதங்களை செய்யுங்க. என்னை ஆசீர்வதிக்காமல் உங்களை விடமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து சாட்சி சொல்ல உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஊழியங்களை உங்கள் ஜெபத்தினாலும் உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் தாங்கும்படி பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த ஊழியத்தின் கட்டிட நிதிக்காக சகோதரி எஸ்தர் செல்வராணி, கனரா பேங்க் அக்கவுண்ட் நம்பர் 62222100505210, IFSC கோட் CNR B001623, சேரிங் கிராஸ் பிரான்ச் ஊட்டி 603001. உங்கள் காணிக்கைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய எங்கள் வங்கி விலாசம்: தெபோரா குட் நியூஸ் மினிஸ்ட்ரீஸ், இந்தியன் பேங்க் அக்கவுண்ட் நம்பர் 607289
5776. IFSC code IDIB 0000U019. Charing Cross Branch ஊட்டி 603001. மேலும் எங்களுடைய போன்பே எண்கள் 9443604157. கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கேட்ட செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். அன்பானவர்களே, உங்கள் ஜெபத் தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் விலாசம்: சகோதரி எஸ்தர் செல்வராணி, இரக்கத்தின் வாசல் இயேசு ஊழியங்கள். செல்போன் 944360041557.